இன்றைக்கி நான் கத்திரிக்காய் தொக்கு செய்ய போகிறேன். 3 கத்திரிக்காய், 3 தக்காளி, வெங்காயம் 3, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு புளி கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், உப்பு ஒரு ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கிறதுல கொஞ்சோண்டு புளி தண்ணி கரைச்சல் கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியே பிசைஞ்சிக்கணும். ரெண்டாக இப்படி கீற்று போட்டு வச்சுருக்கோம். ரெண்டாக அரிஞ்சிட்டு ஒரு 4 கீற்று போட்டு வச்சுக்கிறோம். அதுக்குள்ளே பூர்ணம் வச்சிடணும். இது போல் அந்த உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், புளி கரைச்சல் விட்டது இந்த மாதிரி போட்டு கத்திரிக்காயில் வச்சிடணும். கொஞ்சம் நேரம் ஊறட்டோன்னிட்டு எண்ணெய் ஊற்றிடணும். ஒரு 50 எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஒரு 50 ஊற்றிடுங்க. கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது கருவேப்பிலை போடுறேன். வெங்காயம் போடுறேன். இது போல் நல்லா கொஞ்சம் செவக்க வதங்கினதும் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுடணும். பொடியை நறுக்கி வச்சுக்கிற தக்காளி போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கணும். இது நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கத்திரிக்காய் போட போகணும். இது கொஞ்ச நேரம் வதக்கணும். வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சா போதும். நான் இந்த கப்பில் 1 கப்பு தண்ணி வைக்கிறேன். அது வரைக்கும் போகும். என்னுடைய ஸ்டைலில் கத்திரிக்காய் கிரேவி ரெடி. அவ்வளோதான். இதோட திக்கானதும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, களி இதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வாங்க சாப்பிட்லாம்.